ஹலோ ஃபார்மர்ஸ். இன்னைக்கு முடிவில் இதை எப்படி போவோம்னா, மழை காலத்தில் சிறிய மல்லிகை செடிகளுக்கு வேரல் நோய் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது வேரல் நோய் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு நம்ம பூஞ்சான கொல்லி பயன்படுத்துகிற பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆனால் இருந்தாலும் இது கொஞ்சம் நுணுக்கமான வீடியோ. எதனால் அப்படின்னா, சாதாரணமாக வேரல் மருந்து பயன்படுத்துகிறோம் அப்படின்னா, நம்ம வேரல் மருந்துக்கு பயன்படுத்தக்கூடிய பூஞ்சான கொல்லியை தண்ணியில் நல்லா டைல்யூட் பண்ணிட்டு ஒரு செடிக்கு 100 ml இல்லைன்னா 200 ml செடியை சுற்றி வேர்கள் பகுதியில் ஊற்றி விடுவோம். ஆனால் இது நம்ம சொல்ல போகிறது எப்படின்னா, மண்ணில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றினா கூட தண்ணி தேங்கக்கூடிய அளவுக்கு மண்ணில் ஈரப்பதம் இருக்கக்கூடிய சூழலில் நம்ம வேர்களுக்கு எப்படி மருந்து பயன்படுத்துறது அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ இதுக்கு நம்ம எவ்வளோ எடுத்துருக்கோம்னா, இது சாஃப் பூஞ்சானக்கொல்லி 100 கிராம் எடுத்துருந்துருக்கோம். இதை நம்ம 2 லிட்டர் தண்ணியில் டைல்யூட் பண்ணுறோம். 2 லிட்டர் தண்ணியில் நல்லாவே கரைக்கணும். அண்ட் நெக்ஸ்ட் இந்த பூஞ்சானக்கொல்லியை நம்ம செடிக்கு எப்படி பயன்படுத்த போகிறோம் அப்படிங்கிறத பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி, சாதாரணமாக எந்த ஒரு பூஞ்சானக்கொல்லி சாயில் இருந்துச்சிங்க மண்ணில் கரைச்சி விடுறதா இருந்தாலுமே நம்ம இந்த மாதிரி ரொம்பவே திக்கான சொல்யூஷனாக டைல்யூட் பண்ண மாட்டோம். எப்போதுமே எந்த மாதிரி சாயில் ரேஞ்சு கொடுப்போம் அப்படின்னா, இப்போ ஒரு லிட்டர் தண்ணிக்கு 2 கிராம் இல்லைனா 3 கிராம் அப்படிங்கிற அளவில் இதே பூஞ்சானக்கொல்லியை நம்ம கலந்துக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த கலந்துருக்கக்கூடிய தண்ணியை ஒரு செடிக்கு 100 மில்லியிலேருந்து 150 மில்லி வரை நம்ம பயன்படுத்தலாம். இப்போ ஒரு லிட்டர் தண்ணிக்கு 3 கிராம் அப்படிங்கிற விதத்தில் நம்ம இந்த சாஃப்ட் பூஞ்சானக்கொல்லியை கலக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் 100 ml ஒரு செடிக்கு பயன்படுத்தும் போது அந்த 100 ml இந்த பூஞ்சானக்கொல்லியோட அளவுன்னு பார்க்கும்போது 0.3 கிராம் இருக்கும். ஆனால் இப்போ நம்ம கலந்துருக்கக்கூடிய அளவு எவ்வளோ அப்படின்னா 2 லிட்டர் தண்ணிக்கு 100 கிராம் கலந்து வந்திருக்கோம். இப்போ இதை நம்ம எப்படி பயன்படுத்த போகிறோம் அப்படின்னா, 6 ml சிரஞ்சின் அதாவது இன்ஜெக்ஷன், அந்த இன்ஜெக்ஷனை வச்சு நம்ம 6 ml இந்த கான்சென்ட்ரேட்டடான திக்கான சாவுப்பூஞ்சானக்கொல்லி திரவத்தை நம்ம எடுத்து செடியோட மூட்டு பகுதியில் வச்சு நம்ம மண்ணுக்குள்ளே இறக்க போகிறோம். ஸோ இதுதான் நம்ம பயன்படுத்தக்கூடிய முறை. இது ரொம்ப நுணுக்கமான முறை. அண்ட் இது எல்லா நேரமும் இப்படி பயன்படுத்தணுங்கிற அவசியம் கிடையாது. அதிகமாக மண்ணில் ஈரப்பதம் இருக்கக்கூடிய சூழலில், மழை பெஞ்சா தண்ணி உடனே தேங்கக்கூடிய சூழலில் இந்த மாதிரி பயன்படுத்தலாம். நம்ம எதனால் இந்த மாதிரி பயன்படுத்துகிறோம் அப்படின்னா, இப்போ மழை பெஞ்சிச்சு அப்படின்னா உடனே தண்ணி தேங்கக்கூடிய அளவுக்கு மண்ணில் ஈரப்பதம் ரொம்பவே அதிகமாயிருச்சு. ஸோ அதனால் வேரல்கள் நோய் ஏற்பட்டுக்கூடாது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக நம்ம இந்த மாதிரி ரொம்பவே கான்சென்ட்ரேட்டடான திக்கான சொல்யூஷனாக சாஃப்ட் பூஞ்சானக்கொல்லியை கலந்து பயன்படுத்துகிறோம். அண்ட் இந்த மாதிரி 6 ml எடுத்ததுக்கு பிறகு மல்லிகை செடிக்கு பயன்படுத்தும் போது, சிறிய மல்லிகை செடிக்கு பயன்படுத்துகிற பட்சத்தில் நீடில் வச்சு பயன்படுத்துறது நல்லது. எதனால் அப்படின்னா, மல்லிகை செடியோட ஆணி வேர் எல்லாமே கொஞ்சம் ஆழமாக இருக்கும். அண்ட் பக்க வேர்கள் நமக்கு எந்த ஒரு சேதம் அடைஞ்சினாலுமே திருப்பி ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். ஆணி வேர் அழிச்சுனா தான் ரொம்பவே கஷ்டம். எதனால்னா ஆணி வேர் அழிச்சுனா செடி பட்டுரும். ஸோ அதனால் நம்ம மூட்டு பகுதியில் வச்சு இந்த மாதிரி பூஞ்சானக்கொல்லியை நம்ம மண்ணில் செலுத்தியிருக்கோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம மேல்புற மண்ணை தோன்றோம். இதில் பூஞ்சானக்கொல்லியோட ஈரம் இதற்கு ஒரு இன்ச்சுக்கு கீழே தான் வருது. ஸோ இதுவே போதுமானது. மழை பெய்ய பெய்ய இது இன்னுமே ஆழமாக வர ஆரம்பிச்சிடும். அண்ட் நம்ம இந்த மாதிரி கான்சென்ட்ரேட்டடாக ரொம்ப கம்மியான அளவில் இந்த பூஞ்சானக்கொல்லி திரவத்தை தயார் செஞ்சு பயன்படுத்துறதுக்கு இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா, மழை பெஞ்சா தண்ணி தேங்கக்கூடிய சூழல் அளவுக்கு மண்ணில் ஈரப்பதம் அதிகமாகக்கூடிய சமயத்தில் நம்ம மேலே கொடுக்கக்கூடிய பூஞ்சானக்கொல்லி திரவம் மண்ணுக்கு கீழே ஊடுருவி வேர்களை போய் அடையாது. பொதுவாக வேர்கள் நோய் ஏற்படாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம பயன்படுத்தக்கூடிய பூஞ்சானக்கொல்லி திரவம் வேர்களை போய் சேரணும். அப்படி சேரலை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம கொடுக்குறது பிரயோஜனமற்றதாக இருக்கும். ஸோ அதனால் தண்ணி தேங்கக்கூடிய எந்த சூழலில் நம்ம மேலே கொடுத்தோம் அப்படின்னா மழை பெஞ்ச உடனே தண்ணியோட தண்ணியாக தேங்கி ஓடிடும். ஸோ அதனால தான் நம்ம இந்த மாதிரி பூஞ்சானக்கொல்லி வேர்களை போய் அடைகிற மாதிரி நம்ம மண்ணில் இன்ஜெக்ட் பண்ணுறோம். அண்ட் இன்னொன்று, நம்ம கலந்துருக்கக்கூடிய அளவில் பூஞ்சானக்கொல்லி கலந்துக்கிட்டாலே போதுமானது. எதனால் அப்படின்னா, நம்ம ஃபஸ்ட்டு என்ன சொன்னோம் அப்படின்னா, சாதாரணமாக பூஞ்சானக்கொல்லி மண்ணில் கலந்து விடுறதுக்கு பயன்படுத்தும் போது 1 லிட்டர் தண்ணிக்கு 3 கிராம் சாஃப்ட் பூஞ்சானக்கொல்லியே நம்ம உதாரணமாக சொல்கிறோம் பயன்படுத்துகிறோம். அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு செடிக்கு 100 ml பயன்படுத்துகிறோம் அப்படின்னா அந்த 100 ml 0.3 கிராம் பூஞ்சானக்கொல்லியோட அளவு இருக்கும். நம்ம கலந்துருக்கக்கூடிய அளவில் இந்த 6 ml பயன்படுத்தும் போதும் அதே 0.3 கிராம் பூஞ்சானக்கொல்லியோட அளவு இருக்கும். எப்படி அப்படின்னா, நம்ம ஒரு செடிக்கு 6 ml பயன்படுத்துகிறோம். இந்த சிரஞ்சன் 6 ml நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம 2 லிட்டர் தண்ணிக்கு 100 கிராம் பூஞ்சானக்கொல்லி கலந்து வந்திருக்கோம். நம்ம கலந்து வந்திருக்கக்கூடிய 2 லிட்டர் தண்ணியை 6 ml வகுத்தா, அதாவது டிவைட் பண்ணால் 333 வரும். அண்ட் நம்ம கலந்துருக்கக்கூடிய 100 கிராம் பூஞ்சானக்கொல்லியை இந்த 333 டிவைட் பண்ணும்போது 0.3 வரும். ஸோ இந்த 0.3 அப்படிங்கிறது நம்ம கொடுக்கக்கூடிய இந்த 6 ml பூஞ்சானக்கொல்லியோட திரவத்தில் 0.3 கிராம் சாஃப்ட் பூஞ்சானக்கொல்லியோட அளவு இருக்குது அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஸோ நம்ம இவ்வளோ திக்கான சொல்யூஷனை கொடுத்தாலும் நம்ம கொடுக்கக்கூடிய பூஞ்சானக்கொல்லியோட அளவு மாறலை. அதுக்கேற்ற மாதிரி நம்ம கலந்து வந்திருக்கோம். ஸோ இந்த மழை காலத்தில் நீங்கள் நடவு செஞ்சுருக்கக்கூடிய எந்த ஒரு சிறிய மல்லிகை செடிக்கோ இல்லைனா எந்த ஒரு காய்கறி பயிருக்கோ
வேரல்கள் நோய் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு பூஞ்சான கொல்லி பயன்படுத்துறீங்க அப்படிங்கிற பட்சத்தில், அதுவும் தண்ணீர் தேங்கக்கூடிய சூழல்ல எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு தெரியாம இருந்தீங்கன்னா, நம்ம சொல்லியிருக்கக்கூடிய வழிமுறையை பின்பற்றி மண்ணுக்கு கீழே இந்த மாதிரி பூஞ்சான கொல்லி செலுத்துறது மூலியமா நம்ம வந்து வேரல் நோய் ஏற்படுறதை தவிர்க்கலாம். ஒருவேளை ஆரம்ப நிலையில இருந்துச்சுன்னா அதையும் கட்டுப்படுத்தலாம். அண்ட் நம்ம வந்து நீடில் வச்சு மல்லிகை செடிக்கு இன்ஜெக்ட் பண்ணோம். எதனால அப்படின்னா, வேர் வந்து ஆழமா இருக்கும். அதாவது ஆணி வேர் வந்து ஆழமா இருக்கும் அப்படிங்கிறதுனால. அண்ட் கத்திரி செடியை பொறுத்தவரை நீடில் இல்லாம நம்ம வந்து சாதா இன்ஜெக்ஷனே வச்சு லைட்டா ஒரு 1 to 2 சென்டிமீட்டர் வரை நம்ம மண்ணில் அழுத்திட்டு இன்ஜெக்ட் பண்ணாலுமே போதும். இது இருந்தால் ஆழமே போதுமானது. எதனால அப்படின்னா, கத்திரி செடியோட வேர் வந்து மூட்டு பகுதியில இருந்தே கொத்து கொத்தா இருக்கும். ஸோ அதனால இதுக்கு வந்து நம்ம ரொம்ப ஆழமா கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ நம்ம சொன்ன மாதிரி 1 சென்டிமீட்டர்லேருந்து 2 சென்டிமீட்டர் ஆழத்துக்குள்ள நம்ம கொடுக்கும்போதே ஆணி வேர்லேருந்து புறத்தெடுக்கக்கூடிய பக்க வேர்கள் எல்லாமே கத்திரி செடியை பொறுத்தவரை நனைஞ்சிரும். ஸோ அதனால இந்த மாதிரி பயன்படுத்தினாலுமே போதும். அண்ட் இந்த வீடியோவில் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் நம்மளோட வாட்ஸ்அப் சேனல் லிங்க் வந்து கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணிக்கிறோம். ஸோ கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிங்க. அண்ட் நம்மளோட செகண்டரி சேனலான அக்ரிஹீரோ ஷார்ட் சேனலை வந்து இந்த வீடியோவோட கொலாபரேட் பண்ணி வைக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பப்ளிஷ் ஆகக்கூடிய சேனலில் நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அதில் வந்து அக்ரிஹீரோ அண்ட் அக்ரிஹீரோ ஷார்ட்ஸ்ன்னு 2 சேனல் காட்டும். அதில் வந்து அக்ரிஹீரோ ஷார்ட் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.